அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ், என்சிஆர்டி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷ்னல் ஐடியாஸ் இதில் நம்ம உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு ஓவரால் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரினாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பயம் இருக்கும். எதனால் பயம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பல்கி. டேர்ம்ஸ் நிறைய இருக்கும், நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? பட் இது எல்லாத்தையுமே நம்மளால் எப்படி சரி கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கனெக்டிங் த டாட்ஸ். அந்த கனெக்டிங் த டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டோரிஸ் அண்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டோரிஸும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபேக்டை வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுவும் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் தான். ஆனால் எல்லா ஃபேக்ட்டுமே தேவையில்லை. நாட் ஆல் ஃபேக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன ஃபேக்ட்லாம் இம்பார்ட்டண்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபியம் நானும் படத்தில் அலெக்சாண்டர் குதிரை பேர்லாம் அவர் ஞாபகம் வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஃபேக்ட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் அலெக்சாண்டர் யார் கூட போரிட்டார் அப்படிங்கிறது தெரியணும். அலெக்சாண்டர் போனதுக்கப்புறம் யாரை நியமிச்சுட்டு போனாருன்னு தெரியணும். இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை படிக்கிறது அது ஒரு கலை. ஓகேங்களா? என்னென்ன படிக்கணும், எந்த சமயத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் இந்தியாவை ஒரு மாதிரி படிக்கணும், ஏன்ஷியன்ட் இந்தியா. மெடிவல் இந்தியாவை ஒரு மாதிரி படிக்கணும், மாடர்ன் இந்தியாவை ஒரு மாதிரி படிக்கணும். அதாவது ஒரு மாதிரி படிக்கணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எது ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தாலே போதுமானது நமக்கு. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்ஷியன்ட் இந்தியாவில். அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 99% ஆஃப் த ஹிஸ்ட்ரி இஸ் அ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபேக்ட். ஓகேங்களா? ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன, ப்ரோட்டோ, அப்புறம் ஹிஸ்ட்ரினா என்னங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வாழ்ந்துருக்கலாம், இப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இந்த எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது எந்த பிளேஸு, எந்த மெட்டீரியல், எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இவ்வளவு தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிங்ஸ் அண்ட் கிங்டம்ஸ், அந்த சொசைட்டி, அதோட மேரேஜ் எப்படி இருந்துச்சு, வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிடிவல் இந்தியான்னு வரும் பொழுது அதோட இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆகும். ஓகேங்களா? வருஷங்கள் இம்பார்ட்டண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எந்த வருஷம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கணும். மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக இப்போ தான் ரீசெண்டாக நடந்த விஷயம், ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறதுனால சோர்சஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாகவே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதனால் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்டெப்த்தாக படிக்கணும். ஓகேங்களா? ஏன் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு
with respect to prelims portion. Prelims portionல பார்த்தீங்கன்னா Indian history of India and Indian national movement தான் இருக்கு. History of India and Indian national movement தான் போர்ஷன்லயே UPSC கொடுத்துருக்காங்க. அப்போ history of India அப்படிங்கிறது என்னன்னா it is nothing but the from the prehistory, அதாவது வந்து பேலியோலித்திக் ஏஜ்லேருந்து till the advent of Europeans which is 18th century AD. இது வரைக்கும் படிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் படிக்க போகிறீங்க. தட் இஸ் ஃப்ரம் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விச் இஸ் த இயர் 1885. இந்த 1885லேருந்து நீங்கள் வந்து இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸும் இதுக்கு அதிகமாக இருக்கும். ஆஃப் லேட் இந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து பெருசாக கேள்விகள் கேட்குறது இல்லை. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆவரேஜாக சொல்கிறேன். நான் ஆவரேஜ் 15 கொஸ்டின்ஸ் அது மாறும். 12லேருந்து 20 வரைக்கும் மாறும். ஃப்ரம் 12 கொஸ்டின்ஸ் to 20 கொஸ்டின்ஸ் பிலிம்ஸில் கேள்விகளை கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த கொஸ்டின் கேம் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட சேர்த்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனையும் சேர்த்துடுறாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்னா இப்போ அந்த கட்சிகள், அதுக்கப்புறமா கட்சியோட ஃபவுண்டர், பார்ட்டிஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸு, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு த சேலஞ்சஸ் டியூரிங் த பார்ட்டிஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடுத்து ஒரு 10 வருஷம் படித்து வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போது வி வில் கோ இன் டு த சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ சோர்சஸை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can divide the history into prehistory, proto-history and history. Okay, so prehistory அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா we don't have any evidences, we don't have any written evidences. written evidence எதுவுமே கிடையாது. We only have archaeological evidences. Archaeological evidences எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can only reconstruct the life of a prehistory man through the material evidences. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் we have literary evidence இருக்குது and we have archaeological evidences. ஓகேங்களா? here also in history also we have both literary and archaeological evidences. அப்போது ஆர்கியாலஜி எவிடன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே இருக்குன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி literary evidences are not deciphered. Decipheredனா என்ன அர்த்தம்? நம்ம அதை இன்னும் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம இன்னும் அதை புரிஞ்சிக்கல, படிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லிட்டரரி எவிடன்சஸ் இருந்தாலுமே அதில் என்ன எழுதியிருக்காங்க அதை வச்சு நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. அதனால தான் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கு முந்தைய ஹிஸ்ட்ரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காலம் அது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிட்ரரி எவிடன்சஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் தான், ப்ரோஸ்ட்ரோஃபோடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்மளால் வந்து டெசிஃபர் பண்ண முடியல, படிக்க முடியல. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எவிடன்சஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
டெலிபரேட்டாக வந்து ஒரு மனுஷன் தான் வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை எழுதி வச்சுக்கிட்டோ செதுக்கி வச்சுட்டோ போல. மனுஷன் வாழ்ந்ததை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து மெட்டீரியலை எடுத்து இவங்க வந்து ஓ இப்படி வாழ்ந்திருக்கலாம், இந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாம், இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க வச்சுட்டு போனதை வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் 98% ஆஃப் த ஹிஸ்ட்ரி இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. அப்போ 98% ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஹாஸ் நாட் பீன் ரெக்கார்டட் ப்ராப்பர்லி. we have to reconstruct it. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ மெட்டீரியல் எவிடன்சஸ் சோர்சஸில் மெட்டீரியல் எவிடன்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மெட்டீரியல் எவிடன்சஸ் சோர்சஸ் கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போம். சோர்சஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டோன் ஏஜுக்கு அப்புறம் ஸ்டோன் ஏஜ் அண்ட் சால்கோலித்திக் ஏஜை இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் எவிடன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எவிடன்சஸ் with respect to the fossil evidence of man, animal and plants and man. அப்போ fossil evidence of man என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண போன்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். போன்ஸ் எலும்புக்கூடு, அதுக்கப்புறம் மண்டை, இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் எந்த மாதிரியான மனுஷன் இவன். எந்த மாதிரியான மனுஷன்னா இப்போ இருக்கக்கூடிய மனுஷர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் ஹோமோசாப்பியன்ஸ். அப்போது இந்த ஹோமோசாப்பியன்ஸ்னு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி we have evolved, நிறைய எவல்யூஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஹோமினாய்ட்ஸ். ஓகேங்களா? ஹோமினாய்ட்ஸ் அப்படிங்கிற பேர். அது ஹோமோ எரக்டஸ், அதாவது வந்து நேராக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்த மனுஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து நியாண்டர்தல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைசியாக வந்து ஃபார்ம் ஆனது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ். ஓகேங்களா? அப்போது அந்த மண்டை ஓட்டோடைய அந்த இதை வச்சு, அந்த ஃபாசில் எவிடன்சஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இவங்க எந்த காலத்தில் சேர்ந்தவங்க, அப்போ எந்த காலத்தில் சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சால் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹியூமன்ஸே இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸில் இஃப் வி அனலைஸ் த போலன் அனாலிசிஸ், அது மூலமாக நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் அனாலிசிஸ். அந்த பிளான்ட்டோடைய அந்த போலனை எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. அது மூலமாக வந்து we can find out that when the agriculture was practiced. அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6000 7000 பிசியில் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் த போலன் அனாலிசிஸ் ஆஃப் த பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல்ஸ். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸோடைய போன்ஸை நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதை டொமஸ்டிகேட் எப்போ பண்ணாங்க, அந்த அனிமலை டொமஸ்டிகேட் எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் யூஸிங் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி இருக்குது. கார்பன் டேட்டிங், இந்த கார்பன் டேட்டிங் மூலமாக யூஸிங் த C14 கார்பன் மூலமாக இந்த ஒரு மெட்டீரியல் எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெட்டீரியலுக்குள்ளே எல்லா மெட்டீரியலுக்குள்ளேயும் கார்பன்னு ஒன்று இருக்குங்க. அந்த மெட்டீரியல் வந்து இறந்து போகுது அப்படின்னா அந்த கார்பனை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த கார்பனை வெளியேற்ற ஆரம்பிக்கும் போது ஒரு கார்பன் வந்து அந்த ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. பாதி கார்பனை வெளியேற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து அது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் லைஃப் ஆஃப் த கார்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5568 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போது எத்தனை ஆஃப் லைஃப் அது போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளால் வந்து ஒரு பொருளுடைய அந்த உண்மையான ஏஜை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு பெரிய சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70000 வருஷத்துக்கு வரைக்கும் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு மெட்டீரியல் வந்து எல்லா கார்பனையுமே வந்து வெளியிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம்
ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் எவிடன்சஸ். இந்த மெட்டீரியல் எவிடன்சஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு archaeological evidences. மெட்டீரியல் எவிடன்சஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லிட்டரரி எவிடன்சஸ் பார்த்துட்டு we will move on into stone age. ஓகேங்களா. அப்போது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்ன்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have one important evidence which is nothing but coins. காயின்ஸை நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா. காயின்ஸை படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the study of coin is called as numismatics. numismaticsன்னு சொல்லுவாங்க. study of coin is called as numismatics. அதுக்கப்புறம் with respect to coins, இந்த காயின்ஸை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, the knowledge of metal posed by the ancient Indian society. ancient society னே சொல்லலாம். அப்போ knowledge of coins, for example metals, with respect to அவங்க எப்படியெல்லாம் வந்து மெட்டல்ஸை காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் காயின்ஸு, அதுக்கப்புறம் கோல்டு காயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து லெட்டு, அதுக்கப்புறமா வந்து காப்பர். அப்போது இதை பற்றின இந்த மெட்டல்ஸை பற்றின அந்த உருக்கிறத பற்றின அந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட அந்த ஸ்டோரேஜ் பேட்டர்ன், ஸ்டோரேஜை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து இப்போ எப்படி வந்து அதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அந்த காயின்ஸை எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அந்த மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் earthenware, அதுக்கப்புறமா வந்து மெட்டல் வேர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அப்போது என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு அவசர காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், காயினை வந்து ஒரு இதுக்குள்ளே போட்டு, காயின்ஸுன்னு இல்லை, ஏதாவது ஒரு மூட்டைக்குள்ளேயோ இல்லைனா வந்து ஒரு பெட்டிக்குள்ளேயோ போட்டு அடைச்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சேமித்து வைப்போம். அதே மாதிரியே அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த சேமித்து வைக்கிற மெட்டீரியலையும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அதை வச்சும் நம்மளால் அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா. அது 2 டைப் ஆஃப் காயின்ஸை அவங்க வந்து சேமித்து வைப்பாங்க. இந்தியன் காயின்ஸையும் சேமித்து வைப்பாங்க, அதே மாதிரியே வந்து ஃபாரின் காயின்ஸையும் சேர்த்து வைப்பாங்க. ஃபாரின் காயின்ஸில் குறிப்பாக ரோமன் காயின்ஸ் வந்து அவங்க சேர்த்து வைக்கிறது மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரோமாபுரி கூட இவங்களுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு, வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு காயின்ஸை வச்சு நம்மளால் we can decipher the king names, கிங்ஸோடைய நேம்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்க வாழ்ந்த பீரியடு, எப்போ வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அந்த டைனாசிட்டி நேமு, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக காயின்ஸை வச்சு தான் இந்த டைனாசிட்டி, இண்டோ கிரீக்ஸோட டைனாசிட்டி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. இண்டோ கிரீக்ஸ், ஓகேங்களா. இண்டோ கிரீக்ஸ் ஆஃப்டர் போஸ்ட் மௌரியன் பீரியடில் தான் இந்த இண்டோ கிரீக்ஸ் தான் வருவாங்க. அவங்களுடைய டைனாசிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது வெறும் காயின்ஸை வச்சு மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ அந்த அளவுக்கு இந்த காயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பேட்ரனேஜ் ஆர் த மோடு, எதுக்காக யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸை பேமெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட்ஸ் இல்லை மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா டொனேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டொனேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த காயின்ஸை வச்சு அப்படின்னா, இவங்களுடைய சர்க்குலேஷன், த ஏரியா ஆஃப் சர்க்குலேஷன், காயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு கிங்டமோட காயின்ஸ் எந்த அளவுக்கு பறந்துபட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த கிங்டம் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து த அமௌண்ட் ஆஃப் சர்க்குலேஷன்,
அப்போ the area of circulation என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it tells about the area of the kingdom. area of the kingdom. kingdom உடைய ஏரியாவை நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி amount of circulation நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the prosperity of the economy. if there is more coins then the economy is good. if there is less coins then the economy is bad அப்படின்னு அர்த்தம். for example less economic coins எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா less coins post Gupta periodல less coins தான் நமக்கு இருந்தது post Gupta periodல. அப்போ இதுல இருந்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து போஸ்ட் குப்தா பீரியட்ல குறைய ஆரம்பிச்சது. இதுதான் இந்த ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அந்த டைம் வந்து சிங்க் ஆகும். அப்போது எக்கனாமிக் ட்ரேட் ஆக்டிவிட்டி குறையுது, லேண்ட் கிராண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது ஃபியூடல் சொசைட்டி வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சர்க்குலேஷன் ஆஃப் த காயின். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த காயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது காயின்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் குப்தா பீரியடில் கௌரிஸ், அதாவது வந்து கிளிஞ்சர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளால் வந்து காயின்ஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கோடைய பேட்ரனேஜை கண்டுபிடிக்க முடியும். கிங்ஸ் பேட்ரனேஜ், கிங்கோடைய ரிலீஜன் என்ன, கிங்கோட ரிலீஜன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கந்தகுப்தா எடுத்துக்கோங்க. ஸ்கந்தகுப்தா காயினில் அவருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சி இருக்கும். அந்த கிங்கோட மூஞ்சிக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா, கார்த்திகேயாவுடைய அந்த அந்த கடவுளுடைய லார்டு முருகாவுடைய அந்த இது இருக்கும். ஓகேங்களா, உருவம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு கார்த்திகேய பக்தர் இல்லை முருக பக்தர் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்ட்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அவங்க எந்த அளவுக்கு வந்து காயினை ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த கலா ரசிகர்களாக இருந்திருக்காங்க. அப்படி இல்லைனா அவங்க வந்து பேட்ரனேஜையும் நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரகுப்தா, சமுத்திரகுப்தாவோட காயின்ஸில் வந்து ஹீ வில் பி டிபிக்டட் ஆஸ் அ வீணா பிளேயர். ஓகேங்களா, வீணா பிளேயர் மாதிரி வந்து அவரை வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவர் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுல ஆர்வம் உடையவராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயின்ஸை வச்சு நம்மளால் வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸை வச்சு நம்மளால் ஹிஸ்ட்ரியை டிசிஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்கியாலஜினாலே காயின்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எபிகிராஃபி, ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் எபிகிராஃபி. அதே மாதிரி த ஸ்டடி ஆஃப் த லாங்குவேஜ், ஸ்டடி ஆஃப் த லாங்குவேஜ் இன் த இன்ஸ்கிரிப்ஷன், அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பேலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. பேலியோகிராஃபி, study of language in the inscription is called as paleography. ஓகே, அப்போது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மோடில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து வடிச்சிருப்பாங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டோன்ஸு, பில்லர்ஸு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸு, டெம்பிள் வால்ஸு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் செதுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் செதுக்கி வச்சாங்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை. ஓகே, அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலான லாங்குவேஜ் வந்து பிராகிருத் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் தான், பிராகிருத் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜில் தான் இருந்துச்சு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துச்சு, சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுனகத் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, ஜுனகத் இன்ஸ்கிரிப்ஷன் பை ருத்ரதாமன். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம். சாக்காஸ் அப்புறம் வந்து பஹலவாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது we will see about it. ஓகேங்களா, ஸோ சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து அடுத்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்கிரிப்ஷன். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து வெளியாச்சு. அதில் மெயினாக வெளியான லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரம்மி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரம்மி ஸ்கிரிப்ட்.
பிரம்மி ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் ரிட்டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சாதாரணமாக நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் எழுதுவாங்க பிரம்மி ஸ்கிரிப்ட். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோஸ்திலாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மௌரியன் டைமில் எப்படி இந்த கரோஸ்தி ஸ்கிரிப்ட்லாம் உருவாச்சுங்கிறத பார்ப்போம். அப்போது கரோஸ்தி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பாகிஸ்தானில் இப்போ இருக்க பாகிஸ்தானில் இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, அதே மாதிரி அராமிக் ஸ்கிரிப்ட், அராமிக் அப்புறம் வந்து கிரீக் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, இதுலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை போட்டிருப்பாங்க. இந்த கிரீக் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து டெசிஃபர் பண்ணதன் மூலமாக தான் நம்மளால் என்ன இதை வந்து இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸையே வந்து டெசிஃபர் பண்ண முடிஞ்சது. க்ரீக்கை படித்து அதுக்கப்புறமா க்ரீக் தெரிஞ்ச ஒரு ஆளை மட்டும்தான் இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை டெசிஃபர் பண்ணார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சிப். இதை வந்து யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2016 or 17 நினைக்கிறேன். அந்த டைமில் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனை டெசிஃபர் பண்ணது யாருன்னே கேட்டிருக்காங்க. ஓகே, ஜேம்ஸ் பிரின்சிப் அவர் பேர். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதோட லாங்குவேஜஸ் இந்த இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜென்ரலாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருந்து நம்மளால் என்னென்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து வாட் வி கேன் லேர்ன் அதே மாதிரி வந்து த மோடு. என்னென்ன மோடு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are some types. ஃபர்ஸ்ட் வந்து it will be of instruction like type. இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பீப்புள். இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வந்து இந்த மாதிரி பெரியவங்களை மதிங்க, அதுக்கப்புறமா வந்து தர்மத்தை கடைப்பிடிங்க, இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த பீப்புளாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிவ் மாதிரி இருக்கும். ஓட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வவுஸ், ரிலீஜியஸ் வவுஸ், நான் இப்படி இருந்தேன், இப்படி இருக்க போகிறேன், அந்த மாதிரி வந்து ரிலீஜியன் ரிலேட்டடான இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். பை புத்திஸ்ட்டு, ஜெயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து வைஷ்ணவிஸ்ட், சைவிஸ்ட், அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டொனேஷன்ஸ் அண்ட் லேண்ட் கிராண்ட்ஸ் இந்த மாதிரியான டைப்பாக இருக்கும். அப்படி இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யுலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யுலாஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழுரை. ஓகேங்களா, புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. ஒரு மன்னனை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தாவை பற்றி, சமுத்திரகுப்தாவுடைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அது யார் எழுதப்பட்டது, அது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசேனான்னு ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கதையாக நம்ம சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ மோட் ஆஃப் இது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து இன்ஸ்கிரிப்ஷனை வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த விஷயத்தை வச்சு நம்மளால் வந்து பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கிங்டம் எவ்வளோ வறந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோகன் கிங்டம் எடுத்துக்கோங்க. மௌரியா டைனாஸ்டியில் அந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்போது நார்த்தில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருக்குது. அதே மாதிரி சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது, மஸ்கியில், அதுக்கப்புறம் எரகுடி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதே மாதிரி வந்து லும்பினி அதில் வந்து மைனர் ராக் எடிக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு பங்களாதேஷ் அங்கெல்லாம் இருக்குது. அப்போது அசோகனுடைய அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்மளால் வந்து அவங்களுடைய பவுண்ட்ரி எவ்வளவு தூரம் வந்து பிரிஞ்சு பறந்து இருந்திருக்கு, இந்தியன் சப்கான்டினென்ட்டையே ஆண்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு இன்ட்ராபோலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன் எரர் வராது. அதாவது செதுக்குனது தான், அப்படி அடிச்சுட்டு எழுதுனாங்கன்னா யாரோ மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ஸ்.
ஓகே, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் as the importance. அதுக்கப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி எவிடன்சஸ். லிட்ரரி எவிடன்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have two kinds of literary, which is Indian, அதுக்கப்புறமா வந்து ஃபாரின். ஓகேங்களா, இந்தியன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா we have two kinds, which is nothing but religious, secular. ரிலீஜியஸ் செக்குலர்னு நம்மளுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விதமாக பிரிக்கலாம். இதுலேயுமே ஃபாரின்லேயுமே வந்து we can divide into religious and secular பிரிக்கலாம். ஓகேங்களா, ரிலீஜியஸில் இந்தியனோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லிட்ரரியில் ரிலீஜியஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் வந்து இட் இஸ் வேதாஸ். நம்மளோட வேதங்கள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்டோடைய குரோனாலஜிஸ். புத்திஸ்ட் அவங்களுடைய குரோனாலஜி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கனோனிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க, அதாவது வந்து புத்தருடைய கண்டெம்பரரியை பிரதிபலிக்கிற அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் சத்தகாசுன்னு சொல்லுவாங்க, புத்தருக்கு முந்தின இருக்கக்கூடிய அந்த கதைகள், அதுதான் வந்து சத்தகா ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜெயின் ஒர்க். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லிட்ரரி சோர்சஸ். அதுக்கப்புறமா வந்து செக்குலர் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தர்மசாஸ்திராஸ் வந்து நமக்கு வந்து செக்குலர் டெக்ஸ்டாக கிடைக்கும். தர்மசாஸ்திராஸ்னால் என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய தர்மங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னது. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதிஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து அஸ்தசாஸ்திராவாக இருக்கட்டும், அஸ்தசாஸ்திரா பை சாணக்கியாஸ். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஒரு கிங் எப்படி இருக்கணும், எப்படி வந்து ரூல் பண்ணணும், எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ஒர்க்ஸ்னால் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பனினீஸ் அஸ்தத்யானி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர் ஒர்க்காக நம்ம பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் செக்குலர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின்லேயே ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபாஹென், சைனீஸ் ட்ராவலர்ஸ், அதுக்கப்புறம் கிரீக்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரோமன் ட்ராவலர்ஸ்னு நிறைய பேர் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வச்சுட்டு போன டெக்ஸ்ட், அப்போ ட்ரேடர்ஸாகவும் வந்திருப்பாங்க, சில பேர் ரிலீஜியஸ்க்காகவும் வந்திருப்பாங்க. அப்போ ரிலீஜியஸ் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டவங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். ட்ரேடு சம்மந்தமாக வந்து எழுதப்பட்டது, ட்ரேடோ இல்லைனா வந்து ஜாகிரஃபி பற்றியோ இல்லைனா வந்து குடுக்கல் வாங்கல் பற்றியோ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செக்குலர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, அப்போ ஃபாஹென், யுவான்ஸ்வாங்கு இவங்களுடைய டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் புத்திஸ்ட்டு. அப்போ இவங்களோட டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கருதப்படுது. அதுக்கப்புறமா வந்து செக்குலர் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபாரின் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் இண்டிகா, மெகஸ்தனிஸோட இண்டிகாவை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கல. ஆனால் அதை ரெஃபர் பண்ணி எழுதின புக்ஸோடைய தொகுப்பை தான் நம்ம வந்து இப்போ வந்து இண்டிகான்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்குலர் டெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. எரித்ரியன் சீனா ரெட் சீயில் இருக்கக்கூடிய பயணங்கள். ரெட் சி மூலமாக இந்தியாவுக்கு ட்ரேடர்ஸ் வந்து வந்ததோடைய ஒரு ட்ரேடர் எழுதி வச்ச புக்கு தான் அது. ஓகேங்களா, அந்த புக்கில் சவுத் இண்டியன் போர்ட்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. முசிரிஸ், கொல்கைன்னு எழுதியிருப்பாங்க, கொல்கை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் போர்ட்ஸை வந்து பேசியிருப்பாங்க, ட்ரேடை பற்றி பேசினது அது. அதுக்கப்புறமா வந்து டாலமியோடைய ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாகிரபிக்கல் அந்த கனோட்டேஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஜாகிரஃபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து அதில் பார்க்க முடியும் அந்த காலத்தில். அதுக்கப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலினீஸ் நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கா இதில் வந்து ட்ரேட் பிட்வீன் த ரோம் அண்ட் இந்தியா அதை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் வந்து பிலினி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸோடைய அந்த பொருட்கள் தான் வந்து ரோமாபுரி தெருக்கள் மூலமாக
தெருக்கள்லையும் ரோமாபுரியோட வீட்டுகள்லையும் குவிஞ்சு கிடக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமோடைய அந்த கோல்டு காயின் புல்லியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லாமல் இந்தியாவுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ சோர்சஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சோர்சஸ் இம்பார்ட்டண்ட், எதனால் படிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சோர்ஸ்லேருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அதை ஓவர்லேப் பண்ணி படிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வி ஷால் கோ இன்டு த ஸ்டோனேஜ். ஸ்டோனேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த important but largely neglected area in ancient history. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டோனேஜ் படிக்கிறது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், இல்லைனா வந்து நமக்கு பிடிக்காது. ஓகேங்களா, ஆனால் என்ன படித்தா போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்டோனேஜை ஞாபகம் வச்சுக்க முடியும். இவ்வளோ தான் தேவை, இதில் இந்த அளவுக்கு படித்தா போதும். ஓகேங்களா, ஸ்டோனேஜ்னு ஏன் வருது, ஃபஸ்ட்டு பேர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளால் வேறு எப்படியுமே அவங்களுக்கு பேர் வைக்க முடியல. ஓகேங்களா, பேர் வைக்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியலை வச்சு அவங்களுக்கு பேர் வச்சிடறோம். அப்போ டாமினண்ட்டாக இருந்த மெட்டீரியல், அந்த ஏஜில் டாமினண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல், அதுதான் அந்த ஏஜுக்கான பேர். இந்தா அப்படின்னு வச்சிடறோம். அப்போது ஸ்டோனேஜ், அதுக்கப்புறமா வந்து காப்பர், சால்கோலித்திக் ஏஜ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு மெட்டீரியல் மூலமாக பேர் வைக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா, அப்போது ஸ்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனை நம்ம வந்து we can also call it as lithic. ஸ்டோன் அப்படின்னா லித்திக்னு நம்மளால் சொல்லுவோம் லித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பேலியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓல்டு அப்படின்னு அர்த்தம். பேலியோ, ஓகேங்களா, ஓல்டு. ஓகே, அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டோனேஜ். பேலியோலித்திக் அப்படின்னா பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ், அதாவது வந்து ஓல்டு ஸ்டோனேஜ், ரொம்ப பழமையான கற்காலம்னு அர்த்தம். இவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப பழமையான கற்காலம். அப்போது பேலியோலித்திக் ஏஜ்லேயே நமக்கு வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது லோவர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், அப்புறம் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். எல்லாமே பேலியோலித்திக் தான். ஓகேங்களா, ஆனால் அதுவே 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோன் அந்த இது மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பன் ஆயிருக்கு. இல்லைனா வந்து ரொம்ப அந்த டெக்னிக்ஸ், அந்த ஸ்டோனை வந்து எவ்வளவு இதுவாக யூஸ் பண்ணலாங்கிற அந்த டெக்னிக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டோனேஜ், அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்புறம் அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், அதாவது வந்து வேட்டையாடி உணவை சேகரித்து உண்ற சமூகமாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டைமில் வந்து வீடு கட்டலாம் தெரியாது, அக்ரிகல்ச்சர் பண்ண தெரியாது, டொமஸ்டிகேஷன் தெரியாது. அப்போது இவங்களுடைய மிகப்பெரிய பிரதானமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேஃப்டி தான். அப்போ சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குகைகளில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. தே லிவ்ட் இன் கேவ்ஸ், நாட் இன் த ஓப்பன் தியேட்டர். ஓப்பன் ஏரில் இவங்களால் வாழ முடியல, வெளியில் வாழ முடியல இவங்களால். அப்போது வெறும் கேவ்ஸில் வாழ்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ மேலேருந்து ஒரு கேவ்ஸில் மவுண்டன்லேருந்து கீழே இறங்கி வந்து வேட்டையாடி உண்ணுட்டு அப்புறம் திருப்பி சாயங்காலத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட கேவ்ஸ்குள்ளே போயிடுவாங்க. இப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ வேட்டையாடி உண்ணும் பொழுது வேட்டையாடுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ் அதை வந்து இவங்க தயார் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஹேண்ட் ஆக்சஸ், ஹேண்டில் வந்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு கல். ஓகேங்களா,
ஒரு கல்லை இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி. அப்போது இது ஆக்ஸ் மாதிரி ஷார்ப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹேண்ட் ஆக்ஸுன்னுவாங்க. அதுதான் புடி இருக்காது. அப்போது கல்லை வந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஹேண்ட் ஆக்சஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஷாப்பர்ஸ், இப்படி தான் வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளின்டிங் அண்ட் ஃப்ளேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய சாப்பர் ஸ்டோன், பெரிய ஸ்டோன் எடுத்து அந்த ஹேண்ட் ஆக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குறது. இப்படி செதுக்குவாங்க. செதுக்கி அவங்களுடைய அந்த இது வந்து உருவாக்குவாங்க, அந்த ஹேண்ட் ஆக்ஸை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ஆக்ஸோடைய டெக்னிக் தான் இந்த ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து வெளிப்படும். ஓகேங்களா? லோவர் பேலியோலித்திக் ஏஜாக இருக்கட்டும், இல்லைனா லோவர்லேருந்து அப்பர் பேலியோலித்திக் ஏஜோடைய அந்த வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லியன் இயர்ஸ் அகோ, 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 60,000 இயர்ஸ் வரைக்கும், 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 60,000 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலியோலித்திக் ஏஜை நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இதோடைய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் பேலியோலித்திக் ஏஜில் அவங்க வந்து ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹேண்ட் ஆக்ஸு, சாப்பர்ஸு, க்ளீவர்ஸு இப்படி வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிடில் பேலியோலித்திக் ஏஜில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறது, ஃப்ளேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே வந்து என்ன ஆகுது அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேக்கிங் வந்து ஃப்ளின்ட்டிங்காக மாறுது. இன்னும் ரொம்ப மைன்யூட்டாக செதுக்கி ரொம்ப ஷார்ப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இவ்வளோ பெரிய கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 கரெக்டாக ஷார்ப் ஆக்கும்போது அந்த கல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் வந்து சின்னதாகும். அப்போது இவங்க எப்போ வந்து ஷார்ப்பனாக்கி அந்த சின்னதை ஆக்குறாங்களோ அது ஒரு பெரிய ஏஜாக மாறுது. அந்த ஏஜுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மீசோலித்திக் ஏஜுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில சைட்ஸ் இருக்குங்க. அப்போது இந்த டூல்ஸ் கண்டுபிடிச்ச இடம்லாம் இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். அப்போது அதையும் நம்ம படிக்கணும். அப்போது இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு வீடு கட்ட தெரியாது, அக்ரிகல்ச்சர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? அப்போது இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க கல் எடுத்து கொன்று அந்த மற்ற உயிரினங்களை கொன்று வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? அந்த கல்லை வச்சே அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்கின்னிங் பண்ணாங்க, இடித்தாங்க, சாப்பிங் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த கல்லோடைய அந்த இது சைஸை வந்து இவங்க கம்மி பண்ண அந்த பேலியோலித்திக் ஏஜே ஓல்டு, அதுக்கப்புறமா லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு ஆச்சு. ஓகேங்களா? அப்போது அங்கங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அந்த சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தித்வானா அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ் ஃபுல்லாகவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட்டு தான். ஆனால் இப்போது அப்பர் பேலியோலித்திக் ஏஜுக்கு மட்டும் இல்லை மிடில் பேலியோலித்திக் ஏஜுக்கு மட்டும் இம்பார்ட்டண்டான சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலான் வேலி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட். முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச சைட் எது பேலியோலித்திக் ஏஜ்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரி அப்படின்ற ஒரு சைட். போரி அப்படிங்கிற சைட்டு இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து 1.4 மில்லியன் இயர்ஸ் அகோ நம்ம வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ், இந்தியாவில் மனுஷன் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? போரி அப்படிங்கிற இந்த சைட்டில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அத்திரப்பாக்கம் அப்படிங்கிற அந்த சைட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அத்திரப்பாக்கம், ஓகேங்களா? பல்லாவரம் பக்கத்தில் இருக்க சைட்டு. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேலியோலித்திக் சைட்டு. ஓகே, இந்த சைட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மீசோலித்திக் சைட்டுன்னு நம்ம வருவோம். மீசோலித்திக் சைட். இந்த மீசோலித்திக் சைட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மைக்ரோலித்திக் டூல்ஸ். மீசோ அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். மீசோனா மிடில் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு மிடில்? ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பேலியோலித்திக் ஏஜுக்கும் நியூ ஸ்டோன் ஏஜ் நியோலித்திக் ஏஜுக்கும் மிடில் இருக்கிற அந்த ஃபேஸ் தான், அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோலித்திக் ஏஜ். ஓகே, அப்போது இந்த மீசோலித்திக் ஏஜில் ரொம்ப பிரதானமாக இருக்கிற அந்த விஷயம் என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய அந்த மைக்ரோலித்திக் டூல்ஸ், இது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும்.
அதுக்கப்புறம் இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிம்பேத்கா அப்படிங்கிற அந்த கேவ்ஸில் பெயிண்டிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெயிண்டிங்ஸ் அப்பர் பேலியோலித்திக்லேயே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்லாம் எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசோலித்திக் பீரியடுக்கு பகுதியை சேர்ந்தது தான். இந்த பிம்பேத்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட் பிம்பேத்கா சைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் பரியல் ப்ராக்டிசஸும் ஆரம்பிக்கிறாங்க. பரியல் ப்ராக்டிசஸ். ஓகே, அப்போது இந்த இறந்ததுக்கப்புறம் எங்கே போவாங்க, என்ன ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் யோசிக்க ஆரம்பித்த டைமு இந்த டைம் தான். லாஸ்ட்டாக முடிகிற டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷனும் பண்ணுறாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் இந்த மீசோலித்திக் டைமில் தான் நடக்குது. அப்போது இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாகோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ராஜஸ்தானில், பாகோர் அப்புறமா வந்து ஆதம்கர், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். அதுக்கப்புறமா வந்து சாம்பார் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த ஃபாசில் ஃபியூவல் அந்த போலன் அனாலிசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா 6000 7000 பிசியில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அப்போது லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த மீசோலித்திக் பீரியடில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மீசோலித்திக் பீரியடில் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேவ்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோங்கிறது புரியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோனேஜாக கருதப்படக்கூடிய நியோலித்திக் ஏஜ். நியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி வந்து பேலியோனா ஓல்டுன்னு சொல்லியிருக்கேன், மீசோனா மிடில்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நியோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூன்னு அர்த்தம். நியோன்னு நீங்கள் எதுக்கு முன்னாடி போட்டாலுமே நியூன்னு அர்த்தம். அப்போ நியோ கொலோனியலிசம், நியோ இம்பீரியலிசம் அப்படின்னா நியூ கொலோனியலிசம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. கொலோனியலிசமோடைய அதே மாதிரியான வடிவங்கள் புதுசாக இப்போ வந்திருக்கு, அது புது கொலோனியலிசம். அதே மாதிரி ஸ்டோனேஜோடைய புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோனேஜ், நியோலித்திக் ஏஜ். அப்போ நியோலித்திக் ஏஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் வந்து ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. நியோலித்திக் ரெவல்யூஷன். இட் இஸ் நாட் அ ஏஜ், இட் இஸ் அ ரெவல்யூஷன். ஏன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் சொல்கிறதுனா கார்டன் சைல்டுங்கிறவர் தான் அதை சொல்கிறாரு. கார்டன் சைல்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக நியோலித்திக் ஏஜ் நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இட் இஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த டைமில் தான் நியோலித்திக் மேன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண ஆரம்பித்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன். டொமஸ்டிகேஷனுக்காகவும் டொமஸ்டிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்டில் டொமஸ்டிகேஷன் பிகாஸ் இட் இம்ப்ரூவ்டு த அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் டொமஸ்டிகேஷன்ஸ் லைக் டாகு, அதுக்கப்புறம் ஷீப்பு. ஓகேங்களா, இதெல்லாமும் வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த அக்ரிகல்ச்சர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. மீசோலித்திக்லலாம் வந்து நொமேடிக் கல்ச்சர் தான் இருந்துச்சு. இப்போது அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் உருவாகுது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் உருவாகுது. ஸோ இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சர்க்குலர் ஆர் ரெக்டாங்குலர் ஹவுசஸ் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கேயே இருக்கிறதுனால அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் ஈடுபடும் போது மகசூல் வந்து அதிகமாகும் போது சர்ப்ளஸ் ஒரு இடத்துல வருது. அந்த ஒரு இடத்துல சர்ப்ளஸ் வர ஆரம்பிக்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேர்னிங் இன் டு த அர்பனைசேஷன் ஆஃப் த எக்கனாமி. அர்பன் எக்கனாமி வந்து உருவாகிறதுக்கு, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ற ஒரு சிவிலைசேஷன் உருவாகிறதுக்கு இந்த நியோலித்திக் ரெவல்யூஷனுடைய இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இதில் சில ஏரியாஸ் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா மெஹர்கார் அப்படிங்கிற இந்த இடம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். இது வந்து பலுச்சிஸ்தானில் இருக்குது.
ஓகேங்களா. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷனுக்கு பேர் போன இடமா வந்து இந்த மெஹர்கார் இருக்குது. துணி அந்த எவிடன்சஸ் ஆஃப் காட்டன் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் பலுச்சிஸ்தான். இது பொலான் ரிவரில் இருக்குது. ஓகேங்களா, பொலான் ரிவரில் இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா புர்சாகம் அப்படிங்கிற இந்த சைட்டு, புர்சாகம். ஓகேங்களா, புர்சாகம் அப்படிங்கிற இந்த சைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம். பிளேஸ் ஆஃப் பிரிட்ஜ். ப்ரீச்சுங்கிறது ஒரு பட்டை. ஓகேங்களா, மரப்பட்டை. ஓகேங்களா, அதான் ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃப் ப்ரீச்னு அர்த்தம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்ரீநகரில் இருக்குது, அது கூட கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் த எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸோட சேர்த்து ஓனர்ஸோட சேர்த்து அந்த டாக்ஸையும் வந்து புதைச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஃப்த்ரல் அப்படிங்கிற இந்த ஏரியா. குஃப்த்ரல் குஃப்த்ரல் அப்படிங்கிற இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, குஃப்த்ரல். குஃப்த்ரல்னா என்ன அர்த்தம்னா பாட்டர்ஸ் கேவ்னு அர்த்தம். பாட்டர்ஸ் கேவ். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து ஸ்ரீநகரில் தான் இருக்குது, காஷ்மீரில் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்க இம்பார்ட்டண்ட்டான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரந்துங்கிற இந்த இடம். இது வந்து பீகாரில் இருக்குது. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் எவிடன்சஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அனிமல் போன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆன்டிலர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான். அப்போது ஸ்டோனோட சேர்த்து இப்போ போன்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நியோலித்திக் ஏஜில். ஓகேங்களா, மற்ற இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன், இதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா. ஆனால் இவங்களோட மிகப்பெரிய லிமிட்டேஷன்ஸே என்ன தெரியுமா? நியோலித்திக் ஏஜோடைய மிகப்பெரிய லிமிட்டேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டோன் டூல்ஸ் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு வேறு எந்த ஒரு டூல்ஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இருந்துச்சு. அப்போ அடுத்து எப்போ வந்து அவங்க காப்பர் அதுக்கப்புறம் பிரான்ஸுன்னு மாறுறாங்களோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் இது வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சர்ப்ளஸ் இது வர்றதுக்கு இவங்களுடைய அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்தந்த இடத்துல அவங்க அந்த மெட்டல்ஸை கண்டுபிடிச்சி உருவாக்கி சர்ப்ளஸ் ஆகுறாங்க. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ்டோலிசம் போயிருந்தால் அவங்களால பண்ணியிருக்க முடியாது. அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து அங்கேயே இருக்க வைக்குது. அங்கேயே இருக்கிறது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டாகுது. அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏஜை நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் ஏஜ். ஓகே, சால்கோலித்திக் ஏஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் காப்பர் ஸ்டோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் அண்ட் ஸ்டோன் ஏஜ். அப்போது சால்கோ அப்படின்னா காப்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஹர்பனாஸ், அப்புறம் கயஸ்தா, ஈரான், இந்த சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டையும் அதுக்கு பேர் போன இடத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சைட்டு அதுக்கப்புறம் காப்பர் ஹோடு இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை ஒரு வாட்டி பாருங்கள். ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஆனால் இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்கோலித்திக் ஏஜோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பாட்டரியில் பெயிண்டிங் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் அலூவியல் சாயில் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே இவங்க இருந்தாங்க. ஆல் ஏரியாஸ் இவங்க வந்து பிரதானமாக இருந்தாங்க. அப்போ இவங்களோட ஸ்ப்ரெட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஆனால் இவங்களுடைய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபேக் என்ன, இம்பார்ட்டண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அனிமல் டொமஸ்டிகேஷன்.
அனிமல் டொமஸ்டிகேஷனை இவங்க வந்து சரியாக வந்து அந்த அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் 100% யூட்டிலைசேஷன் ஆஃப் த அனிமல் இவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க வெறும் மீட்டுக்காக மட்டும்தான் அனிமலை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, மீட்டுக்காக தான் யூஸ் பண்ணாங்களே தவிர அந்த அனிமலுடைய மில்கை இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. மில்கை யூஸ் பண்ணல, டிடன்ட் யூஸ் த மில்க் ஆஃப் த அனிமல். ஃபார் எக்ஸாம்பிள் கோன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கோன்ஸ் ஆஃப் பஸ்தர் பகுதியில் வாழ்ந்த அந்த கோன்ஸ் அப்படிங்கிற அந்த இனம் பழங்குடி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்பயுமே வந்து மில்க் வந்து யங் ஒன்ஸுக்கு தான், நம்ம வந்து மில்கை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தோடு இருந்தாங்க. இதே பழக்கம் தான் சால்கோலித்திக் ஏஜ்லேயும் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க 100% வந்து அந்த அனிமல்ஸை யூட்டிலைஸ் பண்ணல. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சப்ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஸ்பிளாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் இல்லைனா ஜூம் கல்டிவேஷன் தான் யூஸ் பண்ணாங்க. இவங்களுடைய ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வச்சு தான் ப்ளவ் பண்ணாங்களே தவிர, ஸ்டோன்ஸையோ ஸ்டிக்ஸையோ வச்சு தான் ப்ளவ் பண்ணாங்களே தவிர ஒரு இரும்பு மாதிரியான விஷயங்களை இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இரும்போ இல்லை பிரான்ஸ் மேக்கிங் டெக்னாலஜியோ இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன தான் வந்து கண்டெம்ப்ரரி அரப்பன் சிவிலைசேஷனோட வந்து ட்ரேடு வச்சுருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ்வர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. கணேஷ்வர்லேருந்து தான் அரப்பன் சிவிலைசேஷனுக்கு காப்பர்லாம் போயிருக்கு. ஆனால் என்ன போயிருந்தாலுமே இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப்பன் கிட்ட இருந்து அந்த பிரான்ஸ் மேக்கிங் டெக்னாலஜியை இவங்களால வந்து அதை வந்து கற்றுக்க முடியல. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஸ்கிரிப்டும் இல்லை, ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏரியாஸில் வந்து சால்கோலித்திக் ஏஜில் வந்து அதிகமாக இருந்தது. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகளை வந்து புதைச்சிருக்காங்க. சால்கோலித்திக் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நிறைய இதில் வந்து குழந்தைகளுடைய அந்த எலும்புக்கூடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஹை ரேட் ஆஃப் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி. ஓகேங்களா, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நியூட்ரிஷனுடைய அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா, லேக் ஆஃப் நியூட்ரிஷனல் நாலேஜ். அதுக்கப்புறமா வந்து மெடிசனை பற்றின அந்த ஒரு அறிவும் இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா, இல்லைனா வந்து எபிடமிக்ஸ் மாதிரியான அந்த விஷயங்கள் பரவி இருக்கலாம். ஓகேங்களா, பிளேக் மாதிரியான விஷயங்கள் பரவி இருக்கலாம் அப்படிங்கிறத கருதுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேறு என்ன லிமிடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நான் சொன்னது தான். என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பிரான்ஸ் மேக்கிங் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. ட்ரேடு என்ன தான் பண்ணியிருந்தாலுமே இவங்களால சிவிலைசேஷனாக வர முடியல. ஓகேங்களா, இது எல்லாமே அடுத்தடுத்த லிமிடேஷன்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு எழுத தெரியல. இவங்களுடைய கண்டெம்பரரி சிவிலைசேஷனான ஐவிசிக்கு எழுத தெரிஞ்சது, இவங்களுக்கு எழுத தெரியல. தட் இஸ் நோ ஸ்கிரிப்ட் ஃபார் தம். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சால்கோலித்திக் ஏஜ். ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். இது வந்து லேட்டஸ்ட்டாக 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, சந்திரகேட்டுகர் ஒடிசா ட்ரேடிங் போர்ட்டுன்னு இருக்குது. சந்திரகேட்டுகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ட்ரேடிங் போர்ட்டு கிடையாது, ஒடிசான்னு இருக்குது, அதுவுமே தப்பு. இமான்கான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சால்கோலித்திக் சைட். இந்த இமான்கானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடுவில் இமான்கானுக்கு அந்த இதுக்கு நடுவில் ஒரு பெரிய வந்து ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. இது சீஃப்டனுடைய ரூமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து கணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பரியல் ப்ராக்டிசஸுமே இந்த இதில் இருக்குது. பரியல் ப்ராக்டிசஸ்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்த்து சவுத் டைரக்ஷனில் அவங்களுடைய அந்த இது வச்சு புதைச்சிருக்காங்க. அப்போ நாலேஜ் ஆஃப் டைரக்ஷன் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்காங்க, இல்லைனா பக்கத்துலேயே புதைச்சிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஹைஜீனுடைய நாலேஜ் இல்லைன்னு இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பிணங்களை வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை பக்கத்துலேயோ புதைக்கிறதுனால தான் எபிடமிக்ஸ் வந்து நிறைய பரவி இருக்குது. ஓகேங்களா, அப்போது இமான்கான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால வேட்டல் அண்ட் டோப்னு சொல்லுவாங்க. அதாவது குடிசையை வந்து கட்டி குடிசையில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ வீடு கட்ட தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஓகேங்களா, இமான்கான் இஸ் அ சால்கோலித்திக் சைட் இன் மகாராஷ்டிரா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து மான்காடு வந்து பார்த்தீங்க, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு இஸ் கேரளா. மாங்காடு தமிழ்நாடுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் கேரளா இட் இஸ் அ மெகாலித்திக் சைட். மெகா அப்படின்னா என்ன, லித்திக்னா நம்ம ஸ்டோனுன்னு சொல்லிட்டோம், மெகானா பெருங்கற்காலம், வேறு ஒன்றும் கிடையாது. பிக் ஸ்டோனேஜ்.
பிக் ஸ்டோன் சைட். அப்புறமா வந்து சாலிகுந்தம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆந்திர பிரதேஷ் ஒன்லி, ஆனால் வந்து ராக்கட் கேவ் ஷ்ரைன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இமான்கான் கரெக்டு, மான்காடு கரெக்டு. அவங்க ஆப்ஷனே வந்து 1 and 2 அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளால் ஈஸியாக எலிமினேட் கூட பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்மளால் வந்து 2 கரெக்டுன்னு நமக்கு தெரியுதுங்க. சந்திரகேட்டுகர் தப்புன்னு நமக்கு தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சந்திரகேட்டுகர் எப்படின்றத அடுத்த இதில் சொல்கிறேன். சந்திரகேட்டுகர் வந்து ஒடிசா இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது 1 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா பிஓ இல்லைனா சிஓ தான் ஆன்சர். 3 வந்து கன்ஃபார்மாக கரெக்டுன்னு நமக்கு தெரியும். நமக்கு மாங்காடு கேரளா தெரிலனாலும் பரவாயில்ல. 2ஆ இல்லை 4ஆங்கிறது தான். இமான்கான்னு தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ பி வில் பி த ஆன்சர். இதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது வந்து 2023 கேட்டாங்க. அலெக்சாண்டர் ரியா, அப்புறமா வந்து லாங்கஸ்ட், ராபர்ட்ஸ்வெல், இல்லை வாட்டர் எலைட், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனிஸ்ட் இவங்கெல்லாம். ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணவங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், சந்திரகேட்டுகர். இட் இஸ் வெல் நோன் ஃபார் டெரகோட்டா ஆர்ட். இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் இது வந்து 2022 கேட்டான். அப்படியே வந்து 2021 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே 24 இது தெரிஞ்சால் அதை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ரீடிங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கணேஷ்வர் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? கணேஷ்வர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காப்பர் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒன்லி. புர்சாகமும் நம்ம பார்த்தோம். புர்சாகம் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் பிரீச் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ராக் கட் ஷ்ரைன்ஸ், இட் இஸ் அ நியோலித்திக் சைட். நியோலித்திக் சைட் அது. ஓகேங்களா? இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பரியல் ப்ராக்டிசஸ். அப்போது 1 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 1 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 3 கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 2 வந்து கரெக்டு. ஓகேங்களா? டெரகோட்டா ஆர்ட். ஓகே. ஸோ 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி வீடியோஸோடு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பை. ஆல் தி பெஸ்ட்.